நீட் விவகாரத்துல எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயும் அதே ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லாத்தோட பொதுவான கருத்து, அவருடைய கருத்தை அவர் பதிவு பண்ணியிருக்கார். பெரியார் சம்பந்தமா அது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது. ஒரு இறந்த பெருந்தலைவரை பற்றி அவதூறாக பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் பேசிக்கிட்ட பொழுது சொன்னார், நகர பேருந்தை பார்த்தால் மக்கள் ஸ்டாலின் பேருந்து என்று சொல்கிறார்கள். உண்மையில் அது ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான். ஓட்ட ஓடுசல் பேருந்தெல்லாம் ஸ்டாலின் பேருந்து தான். ஓட்ட ஓடுசல் பேருந்தெல்லாம் ஸ்டாலின் பேருந்து தான். அதுக்கு பொருத்தமான பேர் அவரே வச்சுக்கிட்டார். ஒருவர் புகார் கொடுக்கின்ற பொழுது தான் அந்த புகாரின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்படும். அந்த புகாரில் என்ன தெரிவிச்சிருக்காங்களோ அதை வச்சு தான் அவர் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கின்ற கம்ப்ளைண்ட் பேரில் அவர் கொடுக்கப்பட்ட புகாரின் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் தான் கைது செய்ய முடியும். அதைத்தான் நான் சொல்கிறேன். இவர் என்ன சொல்கிறார், வாழைப்பழ கதை மாதிரி சொல்கிறார். இவர் பாரம் வாங்குறாருங்க, பொறுப்பு வாங்குறதுக்கு பாரு. இதை எப்படி மறுக்க முடியும்? என்னன்னு தெரியல, அவரை கேட்டால் தான் தெரியும். அதுக்கு ஒரு நாம் எதோன்னு சொன்னால் அதுக்கு ஒரு மறுப்பு சொல்லுவாங்க. நீங்களே பார்த்து நீங்களே போட்டுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை போட்டுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் மறுப்பு தெரிவிக்கிறாரு. அதாவது அனுதாபிக்கிறாரு. அவருடைய மாநாட்டுக்கெல்லாம் அவர் போவாராம், வருவாராம். அங்கே இருக்கிற முக்கிய பிரமுகர்லாம் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கு 2021 எந்த கேஸுமே பதிவாகல. இதில் யாரோ ஒரு முக்கிய பிரமுகர் அகப்பட்டு விட்டதாக தெரிகிறது. அதுதான் யார் அந்த சார், அதான் நாங்கள் கேட்குறோம். யாருடைய பேர் நம்ம சொல்லல, சரி, யாருடைய பேர் சொல்லல. எதுக்கு இவ்வளோ கோவம் வருது, எவ்வளோ எரிச்சல் வருது, இவ்வளோ ஏன் ஆதங்கப்படுறாங்க? ஆதாரத்தை நான் கொடுக்குறேன், நீ இதுக்கு ஆட்சியில் இருக்கிற ஆட்சியிலிருந்து வெளியே நான் கொடுக்குறேன். நாங்கள் இப்போ சிபி போட்டோம்ல, நாங்கள் வந்து பொள்ளாச்சி விவகாரத்துக்கு சிபி போட்டோமா இல்லையா? அது அப்பப்போ தொழில்நுட்ப பிரச்சனை வரும், அதுக்கு அப்பப்போ வைரஸ் பிடிக்கும். இந்த பக்கம் அதிமுக பக்கம் திருப்பினா வைரஸ் ஏறிடும், திமுக பக்கம் திருப்பினா வைரஸ் மறைஞ்சு போயிடும், அது ஸ்பீக்கர் பக்கம் திருப்பினா முழுசா வைரஸ் மறைஞ்சு போயிடும். இப்படிப்பட்ட டெக்னிக்கு நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் பார்த்து கற்றுக்குவோம். இன்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேதகு ஆளுநர் வாசிக்காத உரை, சட்டப்பேரவைத் தலைவர் வாசித்த உரை, அதற்கு பதிலளிக்கின்ற விதமாக பல்வேறு கருத்துக்களை பதிவு வைத்திருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வந்த சில திட்டங்களை கூறிவிட்டு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்புகள், அதில் ஒரு சுமார் 20% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இன்னும் 80% அறிவிப்புகள் நிறைவேற்றப்படவில்லை. நான் அதை மேதகு ஆளுநர் உரை அதில் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது சில அறிவிப்புகளை சுட்டிக்காட்டினேன். 565 அறிவிப்புகளில் முக்கியமான அறிவிப்பு கூட இதுவரை நீங்கள் நிறைவேற்றப்படவில்லை. அதில் முக்கியமானது ஒன்று, நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், நீட் தேர்வில் தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு பெற்றுத்தரப்படும் என்ற ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று, நேற்றைய தினம் நான் சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது எப்பொழுது நீட் தேர்வில் நீங்கள் ரத்து செய்வீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்து 4 ஆண்டு காலம் உருண்டோடிவிட்டது. எஞ்சியது இன்னும் ஓராண்டு காலமாக மீதி உள்ளது. எப்பொழுது இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற கேள்விக்கு
முதலமைச்சர் அவர்கள் பதிலளித்தார், எங்களிடத்தில் ஒன்றும் கிடையாது, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது, இது மத்திய அரசு நினைத்தால்தான் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டார். கையை விரித்து விட்டார் நீட் தேர்வுக்கு. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது இளைஞர்களை ஏமாற்றி, பெற்றோர்களை ஏமாற்றி, நாட்டு மக்களை ஏமாற்றி, கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெற்று ஆட்சி அமைந்த பிறகு இன்றைய தினம் எங்களால் நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது என்ற அறிவிப்பை வெளியிட்டு விட்டார். நாங்கள் அப்பொழுதே சொன்னோம், இது நீதிமன்றத்தில் இருக்கின்றது, இது மத்திய அரசு நினைத்தால்தான் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும் என்று. அப்பொழுதெல்லாம் எங்களை ஏளனமாக பேசிய முதலமைச்சர் நேற்றைய தினம் அவரே நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்ற அறிவிப்பை வெளியிட்டு விட்டார். இதுதான் திமுகவுடைய இரட்டை வேடம். அதோடு நிறைய அறிவிப்புகள் நேற்றைய தினம் எல்லாம் சட்டமன்றத்தில் நான் பேசினேன், அதற்கு எந்த பதிலும் கொடுக்கவில்லை இன்றைய தினம். அதோடு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. ஏழைகள் படுகின்ற துன்பத்தை இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. அரிசி விலை 2021ஆம் ஆண்டு 35 ரூபாயிலிருந்து 45 வரைக்கும் பல்வேறு ரகமான அரிசிகள் விற்பனை செய்யப்பட்டன. இன்றைய தினம் 70 ரூபாயிலிருந்து 85 ரூபாய் வரைக்கும் ரகத்துக்கு தக்கவாறு அரிசி விலை உயர்ந்திருக்கின்றது. எண்ணெய் விலை உயர்ந்திருக்கின்றது, பருப்பு விலை உயர்ந்திருக்கின்றது, பூண்டு விலை 400% உயர்ந்திருக்கின்றது. இதையெல்லாம் சுட்டிக்காட்டினேன். அதற்கு முதலமைச்சரிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அதோட அவர் பேசிக்கிட்ட பொழுது சொன்னார், நகர பேருந்தை பார்த்தால் மக்கள் ஸ்டாலின் பேருந்து என்று சொல்கிறார்கள். உண்மையில் அது ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான். ஓட்ட ஓடுசல் பேருந்தெல்லாம் ஸ்டாலின் பேருந்து தான். ஓட்ட ஓடுசல் பேருந்தெல்லாம் ஸ்டாலின் பேருந்து தான். அதுக்கு பொருத்தமான பேர் அவரே வச்சுக்கிட்டார். அங்கங்கே வழியில் நிற்கிது. சென்னையில் ஒரு பெண்மணி சீட்டில் அமர்ந்துட்டு போகும்போது அடியில் இருக்கிற ஃபுட்பாத் கழுந்துக்கிட்டுது, அப்படியே நடந்து ஓடுறாங்க. அப்பேற்பட்ட பேருந்து ஸ்டாலின் பேருந்து தான். அருமையான பெயர் வச்சுக்கிட்டார். அதோட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டமான பேருந்தை வைத்துத்தான் இயக்கி கொண்டிருக்கின்றார்கள். மழை வருகின்ற பொழுது பேருந்திலே பயணம் செய்கின்றவர்கள் குடைபிடித்துத்தான் பயணம் செய்ய வேண்டும். பேருந்துக்கு முழுமையான டயர் இல்லை, பேட்டரி இல்லை, மிக மோசமான நிலையிலே பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது. பேருந்தில் ஏறி அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றால்தான் உண்மை, இல்லைன்னா பாதியிலே நின்று நடந்து தான் போகணும். அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைக்கு தமிழகத்தில் போக்குவரத்து துறை இருக்கிறது. போக்குவரத்து துறையில் இருக்கின்ற பணியாளர்களுக்கு இதுவரை பணப்பலன் வழங்கப்படவில்லை. அதையும் நான் தெரிவித்தேன். 1 லட்சம் தொழிலாளர்களுக்கு மேலாக அதில் பாதிக்கப்படுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் போக்குவரத்து தொழிலாளர் அனைவருக்கும் பாக்கி நிலுவையில் உள்ள பணப்பலன் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் அறிவித்தாங்க. அதோட பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நிரந்தரம் செய்யப்படும் என்று அறிவித்தாங்க. இப்படி பல அறிவிப்புகள் எதுவுமே நிறைவேற்றலை. அதுக்கெல்லாம் பதிலும் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலே அடிக்கடி சொல்கிறது 1000 ரூபா கொடுத்துட்டேன் உரிமை தொகை, 1000 ரூபா கொடுத்துட்டு உரிமை தொகை. மகளிரெல்லாம் கட்டணமில்லாமல் பேருந்து பயணம் செய்கிறாங்கண்ணே. அறிவிப்பில் என்ன? அனைத்து நகர பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணமில்லாமல் பயணம் செய்யலாம் என்று தேர்தல் அறிவிப்பு. வெற்றி பெற வரைக்கும் அந்த அறிவிப்பு இருந்தது. வெற்றி பெற்ற பிறகு அப்படி அந்தர் பல்ட்டி அடித்து பஸ்ஸுக்கு முன்னாடியும் பின்னாடியும் லிப்ஸ்டிக் அடித்து பிங்க் கலர் அடித்து அந்த பேருந்தில் மகளிர் ஏறினா தான் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். இதுதான் திமுக அரசுடைய சாதனை. அதுவும் 1000 ரூபா கொடுத்தோம் 1000 ரூபா கொடுத்தோன்னு எப்பொழுது பார்த்தாலும் சொல்லுகிறார். வருமானத்தை அரசு வருவாயை அதிகரித்து 1000 ரூபா கொடுத்தா பரவாயில்ல, கடனை வாங்கி கொடுக்குறார்.
வெளியில் பல்வேறு வகையில் கடனை வாங்கி இந்த 1000 உரிமை தொகை கொடுக்குறார். இப்படியே கடன் வாங்கிட்டு இருந்தா இந்த கடனை எப்பொழுது திருப்பி செலுத்த முடியும்? அதுக்கும் பதில் கிடையாது. கடன் வாங்கிறதுக்கு சக்தி இருக்குதான். எவ்வளோ அழகான பதில். யார் வேணாலும் இங்கே இருக்கிற நிருபர்கள் கூட முதலமைச்சரானா கடன் வாங்கி பணம் கொடுத்துட்டு போகலாம். இங்கே இருக்கிற மக்கள் யார் முதலமைச்சரானாலும் கடன் வாங்கி வெளியில் மக்களுக்கு பணம் கொடுப்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அரசு வருவாயை பெருக்கி அதில் வருகின்ற வருமானத்தை வைத்து மக்களுக்கு உதவி செய்தால் ஒரு பாராட்டலாம். அதை விட்டுட்டு மாதம் கடனை வாங்கி மேலும் மேலும் மக்களுக்கு சுமத்தி இன்றைக்கு அவள் உதவி செய்வதாக நாடமாடுகின்ற அரசு ஸ்டாலின் மாடல் அரசு. அதுதான் நேற்று புள்ளிவரமாக சொன்னேன். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இது முக்கியமான ஜப்ஜெட். நான் நேற்றைய தினமே நான் பேசுகிறேன் உங்ககிட்ட. நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக ஆட்சியில் 2021 அதிமுக ஆட்சி இருந்தபோது இருக்கின்ற வருவாயை காட்டிலும் பெட்ரோல், மதுபான வகையில், ஜிஎஸ்டி வகையில், ஸ்டாம்ப்ஸில், கலால் வரியில், வாகன வரியில் 1,10,894 கோடி 2024-25 வந்திருக்குது. 2021 அதிமுக ஆட்சியில் இருந்த வருவாயை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1,10,894 கோடி வருமானம் வந்திருக்குது. அப்படி வருமானம் வருகின்ற பொழுது எதுக்கு நீங்கள் கடன் வாங்கி இந்த மகளிருக்கு உதவித்தொகை கொடுக்குறீங்க? இந்த பணமெல்லாம் எங்கே போச்சு? அது மட்டும் இல்லை, மைய அரசினுடைய பகிர்வு வேறு இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 24,830 ரூபா வருது. எல்லாம் சேர்த்து தான் 1,10,000 கோடி. அதோட கடன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து இந்த 4 ஆண்டுகளில் 3,53,394 கோடி கடன் வாங்கிட்டாங்க. ஒரு பக்கம் கடனை வாங்கிட்டாங்க, ஒரு பக்கம் அரசுக்கு வருவாயும் கூடுதலாக வருது. அப்படி வாங்கும்போது வருவாய் கூடுதலாக 1,10,894, கடன் 3,53,394, ரெண்டையும் கூட்டினா 4,64,288 கோடி ரூபாய். இவ்வளோ வந்து என்ன பெரிய திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றிக்கிறீங்க? எதுவுமே இல்லையே, எந்த ஒரு பெரிய திட்டமும் இல்லையே. இது எப்படி இந்த கடனை திருப்பி செலுத்த போகிறீங்க? மூலதன செலவும் மிக குறைவு, வெறும் 17,000 தான். அண்ணன் 2021க்கும் 2024-25க்கும் வெறும் 17,000 கோடி தான் கூடுதலாக மூலதன செலவு செய்கிறாங்க. அப்போ வருமானம் குறைவு. 2021 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வருமான அதிகரிப்பு, கடனை அதிகமாக வாங்கியிருக்கிறீங்க, மூலதன செலவு குறைவு. அப்படி இருக்கும்போது எப்படி வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியும்? அத்தனையும் வருவாய் செலவு. வருவாய் செலவுன்னு அதிகமாகி போச்சு. இனி அது திரும்பி வராது. ஆனால் மூலதன செலவாக இருந்தால் அதிலிருந்து வருகின்ற வருவாய் கடனை கட்டலாம். எது சொன்னால் இதுக்கும் பதில் இல்லை. இப்படிப்பட்ட ஆட்சி தான் அலங்கோல ஆட்சி. அதோட சாதனை சொல்கிறார், மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கிறார். இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது. எல்லா மாநிலத்தை காட்டிலும் தமிழ்நாட்டில் கடன் வாங்குவதில் முதல் இடம் தமிழ்நாடு இருக்குது. இதுதான் சாதனை. கடன் வாங்குவதில் முதலிடம் வைக்கின்றது தமிழ்நாடு. சொல்லுங்க. பொள்ளாச்சி பாலியல் வழக்குல ஆதாரத்தை கொடுத்துட்டீங்களா? என்ன எல்லா ஆதாரம் சபாநாயகர் வந்து முதலமைச்சர் தரப்பு தான் நியாயம் சொல்லிட்டாரு. அவர் அப்படித்தானே சொல்லுவார். மாற்றியே சொல்ல முடியும். மாற்றி சொன்னால் அந்த இருக்கையில் அமர முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். வேற என்ன சொல்ல முடியும் அவரு? அதாவதுங்க, முதலமைச்சர் காவல்துறை அவர் வசம் தான் இருக்கு, நீங்க முதலமைச்சராக இருக்கும்போது காவல்துறை உங்க வசம் தான் இருக்கு. ஆனா 2 பேரும் வேற வேற டேட்டா கொடுக்குறீங்க. எது உண்மை? அதாவது ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர் இருக்கிறீங்க, உங்களை விட எங்களுக்கு அதிகமாக தெரியாது. எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் சந்திக்கிறீங்க, எல்லா கட்சி தலைவர்களையும் சந்திக்கிறீங்க, இன்றைக்கு பல்வேறு இடங்களில் கருத்துக்களை பரிமாறுகிறீங்க. எல்லாரும் தெரியும். ஒருவர் புகார் கொடுக்கின்ற பொழுது தான் அந்த புகாரின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்படும். அந்த புகாரில் என்ன தெரிவிச்சிருக்காங்களோ அதை வச்சு தான் அவர்
பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கின்ற கம்ப்ளைண்ட் பேரில் அவர் கொடுக்கப்பட்ட புகாரின் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் தான் கைது செய்ய முடியும். அதைத்தான் நான் சொல்கிறேன். இவர் என்ன சொல்கிறார், வாழைப்பழ கதை மாதிரி சொல்கிறார். 10 நாளைக்கு முந்தி கொடுத்தாங்க. எந்த அடிப்படையில் 10 நாளைக்கு முந்தி கொடுக்குறீங்க? என்ன டேட்டா சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி தெரியும் 10 நாளைக்கு முந்தி நீங்கள் போய் கொடுத்தாங்க அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? நாங்கள் எஃப்ஐஆர் போட்ட டேட்டை சொல்கிறோம், கிரைம் நம்பரை சொல்கிறோம். அவரு சபாநாயகர் என்ன சொன்னாரா, 12ஆம் தேதி புகாருக்கு 16ஆம் தேதி வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. எங்க கூட கொடுத்தாங்க, யார்கிட்ட கொடுத்தாங்க, அதை சொல்லுங்க. எங்க கூட கொடுத்தாங்க, யார்கிட்ட கொடுத்தாங்க, அவர் ஏதாவது பதில் வந்திருக்குதா? உங்க தரப்பு ஆதாரம் என்ன கொடுத்துருக்கீங்க சார்? இதுதான் சார், நாங்கள் தான் 59/2019 கிரைம் நம்பரோட கொடுத்தாச்சு. அடுத்த நாளே அதில் 4 பேரை குறிப்பிட்டிருக்காங்க. 3 பேரை அன்றைய தினமே அடுத்த நாளே கைது பண்ணிட்டாங்க. ஒருவர் 5 முள்ள கைது பண்ணுறாங்க. இது ஆதாரம்லாம் ஒரு குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு அதுக்கு நியாயத்தை கற்பிக்க பார்க்குறாரு. ஸ்பீக்கர் என்ன சொல்ல முடியும்? வேற மாத்தியே சொல்லுவார். நாங்களாம் முடிக்கல, அவர் தான் முடிச்சுக்கிட்டாரு. வேற வழி இல்லை, எங்கிட்ட ரெக்கார்டோடு இருக்குது. இதெல்லாமே இந்த வழக்கு முடிந்த பிறகு, தீர்ப்பு வந்த பிறகு உண்மை வெளியும். இதாங்க, அதாவது ஒரே நிமிஷம், இதை முழுமையாக டிஸ்கஸ் பண்ண முடியாது. நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது, முடியும் தருவாயில் இருக்குது. அதனால் இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு முடிந்து தீர்ப்பு அறிகின்ற பொழுது எது உண்மை எது பொய் என்று நாட்டு மக்கள் அறிவார்கள். அது அப்புறம் சொல்கிறான். அதாவது நல்லா சிந்திச்சு பாருங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மாணவி எஃப்ஐஆர் பதிவு பண்ணி லீக்கேஜ் ஆகிட்டு, அதை வச்சு தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த மாணவி முந்தைய தினம் தான் பாதிக்கிறாங்க. அடுத்த நாள் தான் புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்த உடனே சம்மந்தப்பட்டவரை அழைத்து விசாரிக்கிறாங்க. அழைச்சிட்டு ஏன் வெளியிடுறீங்க? வெளியே விட்ட பிறகு நியாயமாக நேர்மையாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்காது என்ற அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பெண் வழக்கறிஞர் வரலட்சுமி அவர்கள் நீதிமன்றத்தில் ரிட் மனு போட்டாங்க. அப்புறம் தான் வேகமாக ஓடி போய் வழக்க போய் விசாரிக்க போகிறாங்க. அது வரைக்கும் கிடப்பில் போட்டாங்க. அதிமுக இல்லை என்றால் இந்த வழக்கும் மறைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டாங்க. பாதிக்கப்பட்டது நீதிமன்றத்தில் ஒரு சிபி வழக்கு போடணும்னு சொன்னாங்க. அதுக்கு ஏன் மேல்முறையீடு செய்ய போகிறீங்க? அதில் எந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் பார்க்கல. குற்றவாளினா குற்றவாளி தான். அதில் சரியாக இருக்குது அதிமுக. அம்மா இருக்கும்போது சரி, நாங்கள் இருக்கும்போது சரி, அது சரியாக தான் நான் நடவடிக்கை வைப்போம். இவர்களை போகிற குற்றவாளி காப்பாற்றிக்கிற அரசு அதிமுக அரசு அல்ல. ஏங்க ஏதாவது நிறைய பத்திரிக்கைலாம் காட்டியிருக்குதா பாருங்க. புகைப்படத்தை பாருங்க. ஏங்க இவர் பாரம் வாங்குறாருங்க, பொறுப்பு வாங்குறதுக்கு பாரு. இதை எப்படி மறுக்க முடியும்? என்னன்னு தெரியல, அவரை கேட்டால் தான் தெரியும். அதுக்கு ஒரு நாம் எதோன்னு சொன்னால் அதுக்கு ஒரு மறுப்பு சொல்லுவாங்க. நீங்களே பார்த்து நீங்களே போட்டுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை போட்டுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் மறுப்பு தெரிவிக்கிறாரு. அதாவது அனுதாபிக்கிறாரு. அவருடைய மாநாட்டுக்கெல்லாம் அவர் போவாராம் வருவாராம். அங்கே இருக்கிற முக்கிய பிரமுகர்லாம் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கு 2021 எந்த கேஸுமே பதிவாகல. 20 வழக்கு இருக்கிறாள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு இவர் மேலே எந்த வழக்கும் பதிவாகலை. எப்படி பதிவாகும்? பெரிய பெரிய பிரமுகர் போய் சாப்பிடும்போது பதிவாகுமா? இதில் யாரோ ஒரு முக்கிய பிரமுகர் அகப்பட்டு விட்டதாக தெரிகிறது. அதுதான் யார் அந்த சார், அதான் நாங்கள் கேட்குறோம். யாருடைய பேர் நம்ம சொல்லல, சரி, யாருடைய பேர் சொல்லல. எதுக்கு இவ்வளோ கோவம் வருது? ஏன் இவ்வளோ எரிச்சல் வருது? இவ்வளோ ஏன் ஆதங்கப்படுறாங்க? ஒவ்வொரு மந்திரி என்ன உயர்கல்வித்துறை மந்திரி போயிடுறாங்க, சமூகத்துறை மந்திரி, சட்டத்துறை மந்திரி, போதாதுக்கு போக்குவரத்துறை மந்திரி, இப்படி மந்திரி மேலே மந்திரிகள் அறிக்கை விட தான் சந்தேகம் அதிகமாகுது. நாங்கள் யாரு பேரையுமே சொல்லலையே, உங்களுக்கு ஏன் இவ்வளோ பயம், எவ்வளோ அச்சம்? அதுக்கு மேலே முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறார், மாணவியெல்லாம் கலந்துக்கிறாங்க.
அந்த கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் அந்த பெண்கள் வந்து கருப்பு துப்பட்டா போட்டிருக்காங்க, அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ளே வாங்குறாங்க. அந்த அளவுக்கு பயம் இருக்கின்றது. ஆக இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கின்றது. அந்த மர்மத்தை வெளியிலே கொண்டு வருவதற்கு தான் யார் அந்த சார் என்று அதிமுக கேட்கும். ஆதாரத்தை நான் கொடுக்குறேன், நீ இதுக்கு ஆட்சியில் இருக்கிற ஆட்சியிலிருந்து வெளியே நான் கொடுக்குறேன். நாங்கள் இப்போ சிபி போட்டோம்ல, நாங்கள் வந்து பொள்ளாச்சி விவகாரத்துக்கு சிபி போட்டோமே இல்லையா? வழக்கு நடந்துட்டு இருக்கு இல்லையா? நான் உயர்நீதிமன்றம் ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சிபி வழக்கு போடுற விசாரிக்க சொல்கிறாங்க. அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்கின்ற அரசாங்கம் ஒரு அரசாங்கமா? குற்றவாளிகள் யாரா இருந்தாலும் உச்சபட்ச தண்டனை அவங்களுக்கு கொடுக்கப்படும் முதலமைச்சர் பேரவையில் சொல்லி என்ன பிரயோஜனம்? அவர் வரிக்கு வரி சொல்கிறாரு. அவர் தான் எங்களுடைய அனுதாபிக்கிறார். அப்படி அழுத்த திருத்தமாக சொல்கிறார். அவர் கட்சி உறுப்பினர் இல்லை, அனுதாபி. எல்லா நிகழ்ச்சிக்கும் வருவார், மாநாட்டுக்கெல்லாம் வருவார், அப்படியெல்லாம் பேசுகிறாரு. அப்படி இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா எந்த அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார் என்பது முதலமைச்சரே தெளிவுபடுத்தி. இந்த நீட் விவகாரத்தில் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயும் அதே ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? தான் எல்லாத்தோடய பொதுவான கருத்து, அவருடைய கருத்தை அவர் பதிவு பண்ணியிருக்கார். பெரியார் சம்பந்தமா அது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது. ஒரு இறந்த பெருந்தலைவரை பற்றி அவதூறாக பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு அவர் வாழ்ந்த காலம் பாமர மக்களுக்கு அவரால் ஏற்பட்ட நன்மைகள் ஏராளம். அந்த காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏழைகள் பின்தங்கியவர்களுக்கு பெரியார் போல் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஏற்றம் பெற்றார்கள். அதையெல்லாம் மறக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் அந்த தலைவர்களை அவதூறாக பேசுவது, விமர்சனவது ஏற்றுக்கொள்ள முடியாது, சரியல்ல. அதோட இந்த தினம் பார்த்தீங்கன்னா நான் பேசிய வீடியோ கேஸ்ட் வேணும்னு கேட்டேன். ஏன்னா எல்லா தொலைக்காட்சியும் கொடுக்கணும், ஏன்னா வந்து எடிட் பண்ணிடுறாங்களே கிளிப்ஸ் வேணும்னு கிளிப்ஸ் வேணும்னு கேட்டேன். வீடியோ அதான் வீடியோ கிளிப்ஸ் வேணும்னு கேட்டேன். பாருங்கள், தினத்தந்தி பேப்பரில் 2 மணி 52 நிமிடம் பேசியதாக பத்திரிகையில் வந்த செய்தி. நான் அவ்வளோ நேரம் பேசினேன். நாங்கள் லெட்டர் மூலமாக நான் கேட்டேன், நான் பேசிய வீடியோ கிளிப்ஸ் கொடுன்னு கேட்டேன். அவர் 2 நிமிஷம் வீடியோ கொடுக்குறாரு, 2 நிமிடம் வீடியோ கிளிப்ஸ் கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட சபாநாயகர்கிட்ட என்ன பதில் வரும்? எங்கள் நடுநிலையோட அவர் அவை நடத்துகிறாரு. ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதி. அதனால தான் இந்த பொள்ளாச்சியில் இப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுத்துருக்காரு. அது அப்பப்போ தொழில்நுட்ப பிரச்சனை வரும், அதுக்கு அப்பப்போ வைரஸ் பிடிக்கும். இந்த பக்கம் அதிமுக பக்கம் திருப்பினா வைரஸ் ஏறிடும், திமுக பக்கம் திருப்பினா வைரஸ் மறைஞ்சு போயிடும், அது ஸ்பீக்கர் பக்கம் திருப்பினா முழுசா வைரஸ் மறைஞ்சு போயிடும். இது இப்படிப்பட்ட டெக்னிக்கு நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் பார்த்து கற்றுக்குவோம். பேசிக்கிட்டு தான் முடியும். அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி, வணக்கம்.